எங்கன்னு பார்த்தீங்கன்னா பழனி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒரு பக்தர் ஒருவர் நேர்த்திய கடன் செலுத்துவதற்காக வந்திருக்காரு. அவர் வந்து முருகன் அருள் வந்து வேல் பிடித்தபடி காவடி எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமான முருகனோட அருள் வந்து இருக்கிறதுனால அவர் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது என்ன சொல்கிறது, அந்த முருகனுடைய அருள் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட வேண்டுதல் நிறைவேறட்டும். சந்தோஷமா வந்துருக்கிறேன். நான் நிக்கிறேன்னா உனக்கு துணை நிக்கிறேன்னா கலங்கி நிக்கிறேன். இங்கே வரும்பொழுது வரும்பொழுது என்ன கூட்டம் கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் வர வழியில் நிறைய பக்தர்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கோயில்கிட்ட நம்ம வந்து போக போக தான் தெரியுது அது வந்து எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கூட்டங்கள் வந்து பெருகி இருந்தது. ஏன்னா அப்போது இது வந்து அதிகாலை தான், ஒரு சில கடைகள் மட்டுமே அந்த நேரத்தில் வந்து திறந்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப அதிகாலை கூட்டம். ஆனால் மக்கள் வந்து வந்த வண்ணமாக தான் இருக்காங்க. ஆனால் பழனி கோவில் மலைக்கோவில்னு அடிவாரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அசந்து போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் கூட்டம் வந்து அடிவாரத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து வர போக போக என்ன ஆகுது அப்படின்னாக்க மக்கள் கூட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தேவையான அந்த வசதிகள் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பாருங்க, ஒரு சில கடைகள் மட்டுமே திறந்துருக்காங்க, எல்லா கடையும் திறக்கலை. பாருங்க, கிட்ட நெருங்க கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. பாருங்க, இந்த மலைக்கோவிலுக்கு கீழே நம்ம வர கூட்டங்கள் வந்து நிறைய ஆகிட்டே இருக்கிறாங்க. ஏராளமான பக்தர்கள்னால் அந்த அளவுக்கு அந்த முருகன் மேலே நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் இந்த அளவுக்கு வந்து பக்தர்கள் வந்திருக்காங்க. நானே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட மக்கள் கூட்டம் வந்து பல மடங்கு வந்து அதிகமாக இருந்தது. இங்கேவே இப்படி இருக்குது அப்படின்னா மலைக்கோவில் மேலே வந்து எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கணிச்சு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கடல் வெள்ளம் போல் மக்கள் கூட்டம் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டம் நெருங்கியிருக்கு. ஏராளமான பக்தர்கள். இந்த வீடியோ இன்னமும் நான் வந்து அடுத்தது வந்து பாட்டாக போடுறேன். தயவு செஞ்சு அதையும் பாருங்கள். இது எல்லாமே வந்து ஒரிஜினலாகவே உங்களுக்கு நான் போட்டுறேன்.